Hello friends, நம்ம 10th standard mathsல example 2.3 பார்க்க போறோம். அதுல என்ன சொல்றாங்க? Show that square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எக்ஸை வந்து ஒரு ஆட் இன்டீஜராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k plus 1ன்னு எடுக்கிறாங்க. ஏன் 2 அது வந்து ப்ளஸ் 1 பண்ணாதானே நம்மளுக்கு ஆட் இன்டீஜர் கிடைக்கும். ஸோ 2ங்கிறது ஒரு ஈவன், அதை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆட் இன்டீஜர் கிடைக்குமா? அதனால நம்ம 2k plus 1ன்னு போடுறோம். 2k ஏன் போடுறோம்? 2 into 1 2 அந்த மாதிரி வருமா? 2 into 2 4. ஸோ அந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் பை 2ங்கிறதுனால நம்ம 2k போடணும். அந்த ஈவன் நம்பரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு ஆட் இன்டீஜர் கிடைக்கும். அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k plus 1ங்கிறது நம்மளுடைய ஆட் இன்டீஜராக நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர்னு சொல்றாங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன வரும்? 2k plus 1 the whole squareன்னு வரும். இது வந்து a plus b the whole square. ஸோ a square. ஸோ 2k the whole square plus b square 1. 2ab னா 2 into 2k into 1. அப்போ இது என்னது? 4k square plus 2 2s are 4k வா? 4k plus 1. ஸோ நம்ம இதில் ஜஸ்ட் 4 மட்டும் வெளியே எடுக்கிறோம். அப்போ என்னது? k square plus k plus 1. அவங்க என்ன மாதிரி ஃபார்மில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? 4q plus 1ங்கிற ஃபார்மில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பார்க்குறதுக்கு 4q plus 1 இருக்கா? இதை மட்டும் நம்ம q எடுத்துட்டோம்னா இது வந்து 4q plus 1. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 4q plus 1 வேர் k ஸ்கொயர் plus kன்றது நம்ம வந்து k ஸ்கொயர் plus kவை நம்ம k மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா k plus 1 ஆயிடுமா? ஸோ இந்த ஹோல் டேர்மையுமே நான் வந்து q எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் நான் வந்து q எடுத்துக்கிறேன். qங்கிறது என்னது? k ஸ்கொயர் plus k. அது எப்படி எழுதுறோம்? k into k plus 1ன்னு எழுதுறோம். ஸோ அவங்க சொன்ன ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 4q plus 1 வேர் k of k plus 1 தான் நம்ம qன்னு வச்சிருக்கோமா? அது வந்து இட் இஸ் சம் இன்டீஜர் அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயரை இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.